பெருசு வரைக்கும் அறியல. இது எங்க வீடு, எங்க இஷ்டம். நாங்க கத்துவோம் சுத்துவோம். நீ யார் கேட்கறதுக்கு? நான் அப்படித்தான் கேட்பேன். எனக்கு தான் சொந்தம் இந்த வீடு. ஐயோ, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாளே. பத்தியா பத்தியா என் புடவை எடுத்து கட்டிட்டு இருக்கான். ஐயோ, உயிரே போயிட்டு இருக்கு. புடவை போனா என்ன? மூஞ்ச பாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவள ஒரே குத்த குத்துன. அவதான் கலகாரி. நீ வேற அம்மா தாயே பரதேவதே, உன்னை கையெடுத்து கும்புறோம். உன்னை 1000 தடவை சுத்துறோம். இந்த வீட்டை விட்டு போயிடு. மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறான் இந்த வீட்டுல இரு. இல்ல பேசாம வெளிய நடைய கட்டு. உன் அட்டகாசத்தை தாங்க முடியல. எனக்கு வழி பண்ணுங்க. வழி பண்ணு சொன்னா இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றாளா? 50,000 ரூபாய் கொடுத்து 50,000 உள்ள வேணாம், நான் போயிடுறேன். அண்ணா, பாலுவோட அம்மா வந்ததுல இருந்து வீட்டுல இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அவ பண்ற அட்டகாசத்துல மாட்டிக்கிட்டு எல்லாரும் படுற அவஸ்தையை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன விஷயம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. பூதத்தை வெளியேற்றணும்னா நாம எல்லாம் ஒத்துமையா இருந்தா தானே முடியும். அதுக்காக தான் நாங்க தூது வந்திருக்கோம். அவ அட்டகாசம் எங்களால தாங்க முடியல. வீடோட கூட பார்க்க மாட்டேங்கிறா. கண்ட இடத்துல எல்லாம் பெராட்டியை தட்டுறா. நாக்க பிடிக்கிற மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. விஸ்கு விஸ்குன்னு எல்லா இடத்துலயும் துப்புறா. பெரலுக்கு இடையில துப்புறான். மிஞ்சி கேட்டா இந்த வீட்டு தத்து பிள்ளைய பெத்தெடுத்தவா, தத்து பிள்ளைய பெத்தெடுத்தவ, தத்து பிள்ளைய பெத்தெடுத்தவான்னு எழுக மாறையோட ஒரே பல்லவிய பாடுறா. சோமு மாமா அவன் வந்தாலும் வந்தா 2 பொண்டாட்டியும் ஒண்ணாயிட்டாங்க. 4 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது என்கிட்டயே வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சுண்ணாம்புதான் அப்படிங்கிற. சரிண்ணே, இந்த பாக பிரிவினை பேச்சியே நாங்க எடுக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கொலகாரி பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். மாலி, அவனால இந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதா இருந்தா அவன் இந்த வீட்லயே இருந்து அப்ப உட்காருங்க, பேசி முடிவு பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமே. எல்லாரும் இலை போடுமா, உட்காருங்க. நான் பரிமாறே வேண்டாம், நீங்க உட்காருங்க, நானே போடுறேன். அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. பாலுவ அந்த பூதத்தோட அடிச்சு வரக்கணும் தானே? இல்லம்மா, 50,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த அம்மாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் ஏன் கொடுக்கணும்? நாங்க எல்லாரும் பண்ண கொடுக்குறோம். எப்படியாவது அவ இந்த வீட்டை விட்டு போனா போதும். ஆளுக்கு 5,000 பிரிச்சாலும் 2 கொண்டாட்டிக்கு சேர்த்து 10,000 கொடுக்க நான் தயார். நானும் தயார். அறிவு இருக்கா உங்களுக்கு? சும்மா கிடங்க. 10 காசு கூட நான் தரமாட்டேன். ஈஸ்வரா, எதாச்சுவா ஒண்ணு இல்லப்பா, அந்த ஈஸ்வரனை கூப்பிட்டேன் இவனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு. ஏமா அகிலா, இப்பதானே நமக்குள்ள வேற்றுமையை மறந்து ஒத்துமையா இருக்கலாம்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், ஒத்துமையா இருப்போம். ஆனா பணம் மட்டும் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? அவ யாரோ? யாரோ இல்ல, பாலுவோட அம்மா. ஐயோ, அவ பாலுவோட அம்மா இல்ல. அம்மா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. தவளே தவளே, உன் வாயாலேயே நீ சொல்ற. என்னது? நீயும் புருஷனுமா சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க. என்னது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. மரியாதையா சொல்லி இல்ல, நான் விட மாட்டேன். சொல்லு அனுமந்தோ, அம்மா பலியாகிறத பாக்கணுமா? வாடா போலாம். யாரும் நகரக்க வந்திருக்கிறது பாலுவோட அம்மா இல்லன்னு அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க. எப்படி சொல்ற? அவ யாரு? இதுல ஏதோ ரகசியம் இருக்குது. என்ன சொல்லு. என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்கண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு மகா பாவி, பேராசை பிடிச்சவன். ஒரு பெரிய உண்மை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னா. அழுகையை நிறுத்து, விஷயத்தை சொல்லு. அண்ணா, பாலு உங்க சொந்த மகன் தான் அண்ணா. பணம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு மனசே வரல. இப்ப உண்மையா வருது. எல்லாரும் ஒத்துமை ஆயிட்டோங்கிறதுனால என்ன மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும்னா. இந்த போட்டோ குழந்தைட்ட உங்க கையால காட்டு. அண்ணா,
இவதான் பாலுவோட அம்மா. கல்யாணின்னு பேரு. வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நர்ஸா இருந்தவ. அவளுக்கும் உங்களுக்கும் பிறந்தவன் தானா பாலு. நமக்கு ஏன் வம்பு? உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன்னா இவர் தான் வேண்டான்னு தடுத்தாரு. நானா சொன்னேன் இல்ல, இவ திட்டம் போட்டு உள்ள இல்லாத சொத்து நமக்கு வராதா? வேறாத உங்க புத்தி மாதிரிதானே இருக்கும் உங்க திட்டமும். அகிலாண்ட நினைக்கிறபடி நடத்தி வைக்கிறதுக்கு ஆண்டவன் அகிலாண்ட சவாடி கேட்டா ஆலு என் பிள்ளைதாரா? ஆலு என் பிள்ளையா? பாலு என் பிள்ளையா? ஆமா, அது அவருக்கு திக்கமா இருந்திருக்கு. பாலு 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 ஹலோ, அண்ணா பால் எங்கேயுமே காணும். பாலு, நீ அண்ணி இல்லடா, என் புள்ளதாண்டா. பாத்தியம்மா பாத்தியம்மா, சோழ கொல்ல பொம்மை மாதிரி வீட்டை பாதுகாத்தா. இப்ப அந்த வேலை முடிஞ்ச உடனே அவர் அந்த பொம்மையை தூக்கி மாதிரி எரிஞ்சுட்டோம்மா. ஆமா அண்ணா, நான் கூட அவரை வேற ஆரம்பிச்சுட்டேன். அதனாலதான் யார்கிட்டயுமே சொல்லிக்காம வீட்டை விட்டு போயிட்டாரு. நானும் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஆனா இப்படி ஒரு கொலைகாரியை கொண்டு வந்து நிறுத்தி இவதான் தான் அம்மான்னு சொல்லி ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆனான்னு தான் எனக்கு தெரியல. போடா முட்டாள், சரித்திரத்தை ஆதாரமா வச்சிருக்காண்டா அவன். புரியலையா? டேய், ஒத்துமை இல்லாம இருக்கும் போதாண்டா அண்ணிய வீட்டுக்குள்ள வந்து நுழைய முடியும். அதையே மாத்தி சொன்னா நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காகத்தாண்டா அந்த அம்மாவை இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கான் அவன். அப்போ அந்த முரட்டு பொம்பளை யாரு? வேற யாரும் இல்லைங்க, எங்க அம்மா தாங்க. ஆமாங்க, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த எங்க அம்மாவை இப்படி ஒரு நாடகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னாருங்க. வீடு ஒத்துமையாரா போதுமேன்னு நானும் சம்மதித்தனுங்க. எங்களை மன்னிக்கிறேங்க. அச்சலா அச்சலா, உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன். பாலுவோட விருப்பப்படி. எனக்கு அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ள, பாலு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அந்த மாதிரி வேலை கிடைச்சு போச்சு. இந்நேரம் அவர் கப்பல் ஏறி இருப்பாரு. துறைமுகத்தை அவர் இறக்கி தான் நான் வந்திருக்கேன். உடனே அவனை நிறுத்தி ஆகணும்டா. இட் இஸ் டூ லேட். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏறி வண்டியில வாங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ. பிள்ளைன்னு தெரியாமலே அவனை என் பிள்ளை ஆக்கிட்டேன். நான் இந்த வீட்டு பிள்ளைதாங்கிறத தெரிஞ்சுக்காமலே அவன் போயிட்டு இருக்கானே.
வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா.